அந்த பொண்ணு பேர் என்ன லட்சுமி? எங்க புதைச்சிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணு பேர் பிங்கி ராணிக்கா. ஆனா எங்க புதைச்சிருக்காங்கன்னா தெரியாது, தேடினாதான் தெரியும். எனது இனிமேல் தான் தேடணுமா? ஆமா ராணிக்கா, தேடிதான் பார்க்கணும், வேற என்ன பண்றது? எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வாங்க. வந்துட்டு தானங்க இருக்கோம், பார்த்து நடந்து வர வேண்டாமா? எனக்கு என்ன டைம் ஆகுது, அதனால சொன்னேன். உமா, இங்க பாரு, யாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமாங்க, யாரா இருக்கும்? அதுவும் இந்த நேரத்துல இங்கே உட்காந்துருக்காங்க. பார்த்தா மனுஷன் மாதிரிதான் தெரியுது. உமா, நடங்கம்மா நிக்காம. ஏன் ரெண்டு பேரும் இங்கேயே நிக்கிறீங்க? புதைச்ச இடம் வந்துருச்சா? ராணிக்கா யாரும் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அதனாலதான் போகாம நிக்கிறோம். எங்க யாரு? அட இவரா? இவர் என் கனவுல வந்தாரு, இந்த சுடுகாட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்லி. கனவுல நடக்கிறதெல்லாம் நிஜத்துலேயும் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, ஆனால் இவரை நான் கனவுல பார்த்தேன். சின்ன பொண்ணு, இவர் உனக்கு தெரியுமா? எனக்கு எங்க தெரியும், நான் கனவுல பார்த்தேன். கனவுல வந்தப்ப அவர் இங்கே தான் வேலை செய்கிறேன்ற மாதிரி கனவுல சொன்னார். நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்கு போயிட்ட மாதிரி கனவு கண்டேன்னு. அப்போ அப்படின்னா கேட்டு பாரு சின்ன பொண்ணு. சரி இரு கேட்குறேன். அண்ணா, இங்கே நீங்கள் வேலை செய்கிறவங்களா? யார் நீங்களாம்? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும் அண்ணா, எங்களுக்கு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம், அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சரி நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வேலை செய்கிறவரா நீங்கள்? என்னம்மா, நான் உன்னை கேள்வி கேட்டா திருப்பி என்ன நீ கேள்வி கேட்குற? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா? அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? கோவப்படாதீங்கண்ணா, நாங்கள் ஒரு பேயோட டைரியை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பேய் டைரியை கேட்டு எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுண்ணா. ஒரு சாமி தான் இங்கே வந்து அதை புதைச்ச இடத்துல வச்சா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலான்னு சொன்னார். அதனால தானே வந்திருக்கோம். எனது பேயோட டைரியா? ஏமா, இப்போ ஒழுங்க மரியாதைக்கு வெளியே போறீங்களா இல்லையா? எனக்கு என்னமோ உங்களெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. சுடுகாட்டுக்கு யாராவது இந்த நேரத்தில் இப்படி வருவாங்களா? பேய் டைரின்ட்டு எனக்கு என்னமோ உங்க மேலெல்லாம் சந்தேகமா இருக்கு. அண்ணா, உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? இந்த சுடுகாட்டில் போய் என்னத்தனா நாங்கள் திருட வந்திருப்போம். அதுவும் சரிதான், ஆனா நம்ப முடியலையே. உண்மையை தாங்க சொல்றோம். நாங்க டைரியை வச்சோடனே கிளம்பிடுவோம். சரி சரி, நம்புறேன். அந்த பொண்ணோட பேர் என்ன? எப்போ செத்துச்சு அந்த பொண்ணு? அந்த பொண்ணோட பேர் பிங்கின்னு. போன வாரதான் சூசைட் பண்ணி செத்து போச்சு. இங்கே தான் புதைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் இப்படி வரக்கூடாதுமா. உங்களுக்கு இந்த ஐடியாலாம் யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணா, இனிமேல்லாம் நாங்கள் வரமாட்டோம். இந்த உதவி மட்டும் செய்யுங்கண்ணா. சரி சரி வாங்க, டைரியை வச்சோன்னே கிளம்பிடணும். ஆமாம் ஆமாண்ணே, அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் கிளம்பிடுவோம். ம் சின்ன பொண்ணு அவரோட ஃப்ரெண்டு மாதிரியே நல்லா பேசுறா. ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். நீ வந்து பேசுறியா? ஏம்மா, வேணாம் வேண்டாம், நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். அம்மா, இங்கெல்லாம் தேடி பாருங்க. இங்கதான் போன வாரம் புதைச்சதெல்லாம் இருக்கு. அப்படியாண்ணா? சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். பிங்கின்ற பேர்ல ஒண்ணுமே இல்லையே, இங்கேயும் இல்லையே. வாங்க வாங்க, இங்கே இருக்குது. ஏப்பா, ஒரு வழியா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த பொண்ணு, பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. இதுதான் பேயா வந்துச்சா? ஏப்பா, ஆமா ராணிக்கா. என் உமா வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு இருக்காம வந்து டைரியை வெய்யி. சின்ன பொண்ணு, நீயும் வா, எனக்கு பயமா இருக்கு தனியா வைக்க. எடுத்துட்டு வரும்போது தனியாக தானே எடுத்துட்டு வந்த. சரி வா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, வந்து வெய்யி. உமா, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன், வா வெய்யி. ஐயோ, சீக்கிரம் வச்சுட்டு கிளம்புங்கம்மா இந்த இடத்த விட்டு. பிங்கி, இந்தாம்மா உன் டைரி, தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமேல் எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதம்மா. ஏப்பா, வச்சுட்டேன். அதான் வச்சாச்சுல்ல, இனி கிளம்ப வேண்டியதானே? ஆமாமே, நீ கிளம்பலாம். அதான் வச்சுட்டீங்கல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி நான் வந்து காமிச்சதுக்கு. சரி வாங்க, நடங்க நடங்க. சரி சரி, நேரா வீட்டுக்கு போங்க, திரும்பி பார்க்காம போங்க. ஆமாம் ஆமாம், நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டாரு. யாரும் திரும்பி பார்க்காம வரணும்.
என்னத்தான் பொம்பளைங்களும் டைரி எடுத்தாங்களாமா வச்சாங்களாமா. எப்பா என்னவோ, நம்ம போலாம். என் டைரி எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பா ஒரு வழியாக பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா, இனிலாம் எதையும் விளையாட்டா நினைக்காதீங்க, யாரோட பொருளையுமே தொடாதீங்க. ஆமாக்கா, இனிலாம் நான் யார் பொருளையும் எடுக்க மாட்டேன். தெரிஞ்சா சரிதான், பட்டாதான் தெரியும் போல. சந்தியா பயந்துட்டே இருக்காத என்ன, அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, நிம்மதியாக போய் தூங்கு. சரிங்க அத்தை. சின்ன பிள்ளை தானே, அங்கெல்லாம் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் பயமா இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சானா நாளைக்கு சரியாயிருவா. அதான் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சுல. சாமி ரூமில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த விளக்கையும் அணைச்சிட்டு எல்லாரும் படுப்போம். உமா அவங்க வீட்டுக்காரரும் இங்கேயே இருக்க சொல்லிடு இன்னைக்கு. சரி லட்சு. லட்சுமி, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோம். நல்லா தூங்குனியா நைட்டு? ஆமாம் ராணிக்கா, நேற்று தான் நல்லா நிம்மதியாக தூங்கினேன். எத்தனை நாள் பயந்துட்டு தூங்காமல் இருந்திருக்கோம். ஆமாம் ஆமாம். சரி, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? யாரையும் காணோம். ஆமாம் ராணிக்கா, அப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகணும்ல, அவங்க வேலையும் பார்க்கணும். எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறது? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். சரி வா லட்சுமி, லேட்டாக தானே வந்தோம், நல்லா தூக்கம் வருது. வீட்டிலலாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல, பிள்ளைங்களாம் தூங்கிட்டு தானே இருக்காங்க, நம்மளும் போய் தூங்குவோம். ஆமாம் ராணிக்கா, நல்லா தூக்கமாக வருது. மதியத்துக்கும் சேர்த்தே சமைச்சாச்சுல்ல, நம்மளும் பிள்ளைங்க கூட சேர்ந்து 1 மணி நேரமாவது தூங்கி எந்திரிப்போவா? ஆமாக்கா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போம். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்தாலும் வருவார் போல. அப்படியா? சரி சரி, அதுக்குள்ள பிரச்சனையை முடிச்சிட்டோம், நல்லது தான், வரட்டும். நேற்று நைட்லேருந்து அதே யோசனையாகவே இருக்கே. ஃபஸ்ட்டு அந்த கும்பல் சின்ன பொண்ணு வீட்டு வழியாக போச்சு. நைட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவங்க 2 பேர் வந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே சுடுகாட்டுக்கு வழி வேற கேட்குறாங்க. என்னன்னே தெரியலையே, இவங்க எதுக்கு சுடுகாட்டு வழியெல்லாம் கேட்கணும்? அப்பா 2 பேர் வராங்க, அவங்ககிட்ட சொன்னாதான் நமக்கும் நிம்மதியாக இருக்கும். என்னக்கா பண்ணுறீங்க? வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? ஆமாம் கீதா, எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வெளியே உட்காந்தேன். அப்புறம் அக்கா, என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? இன்னைக்கு எதுவும் செய்யறதுக்கே கஷ்டமாக இருந்தது, சோம்பேறித்தனமாக இருந்தது. சும்மா வெண்டைக்காய் இருந்தது, அதை போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, தெரியுமா? என்ன முக்கியமான விஷயம்? சொன்னாதானே தெரியும். நமக்கு முன்னாடியே தெரியும்ல, கீதா சொல்லியிருந்தால ஏதோ டைரியை தூக்கிட்டு வந்துட்டாருங்களாமா, பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாருங்கன்னு. ஆமாம் ஆமாம், அந்த சூசைட் பண்ண பிள்ளையோட டைரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலே கீதா, அதுவா? ஆமாம் ஆமாம், அதே தான். இப்போ அதுக்கு என்னக்கா? அதில் தான் விஷயம் இருக்கு போல கீதா. நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தபோது கூட ஒரு கும்பல் போச்சு தெரியுமா, உமா சின்ன பொண்ணெல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் அவங்க அக்காவும் சந்தியாவும் சேர்ந்து வந்தாங்க. என்கிட்ட கூட சின்ன பொண்ணு வீட்டுக்கு வழி கேட்டாங்க. ஏன், சின்ன பொண்ணோட வீடு சந்தியாவுக்கு தெரியுமே. எனக்கும் தெரியும், ஆனால் அப்படி கேட்குறாங்க. சரி, ஊர்லேருந்து வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் வழி சொன்னேன். அப்புறம் போகிற வழியில் சுடுகாடு எதுவும் வந்துடாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னடா சுடுகாடு வழியை கேட்குறாங்களேன்னு நினச்சிட்டு, ஏன்க்கா எப்படி இது கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை போகிற வழியில் நாங்கள் வழி மாறி போயிடக்கூடாதுல்ல, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க தெரியுமா. ஓ அப்படியா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் உண்மையாகவே சுடுகாட்டுக்கு போன மாதிரி தான் தோணுது. வாய்ப்பு இருக்குது, அந்த டைரியை வைக்கிறதுக்கு கூட போயிருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம், அதான் டெய்லி சாமியார்கிட்டலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவர் ஏதாவது வழி காமிச்சிருப்பாரு, அதனால் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்டயே சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலைதாக்கா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. ஆமாம் ஆமாம் கீதா, எப்படிதான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சுடுகாட்டுக்கு போயிட்டு வராளுங்க பாரு. அவளுகளை பற்றி தான் தெரியும்ல, இந்த உமா சும்மாவே இருக்க மாட்டா. எங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகலான் தான் பாப்பா. அதனாலே நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் அவளை. ஆமாம் ஆமாம், அவளுக்கு என்ன யார் வீட்டில் என்ன இருக்குது, யார்கிட்ட பேசுகிறோன்னு பார்க்குறது தானே வேலை. என்ன பொருள் இருக்குன்னு பார்க்குறது தான் தப்பு. அவன் புருஷன் யார்கிட்ட பேசுகிறான்னு பார்க்குறதெல்லாம் தப்பே இல்லை கீதா. என்ன ஃபாத்திமாக்கா, என்னையவே குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு? ஏம்மா, நான் குத்தியெல்லாம் காமிக்கலாமா, நான் சொன்னேன் அவ்வளோதான். அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது கீதா? குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குமா. நீ மட்டும் தான் செல்வா கிட்ட பேசிகிட்டே இருக்க. அவன் என் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் பேசுகிறேன். தேவையில்லாமல் பேசாதீங்க. ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்டு தான். சின்ன பொண்ணு, காலையில் டீ குடிக்க போகும்போது தான் சேகர் எல்லாத்தையுமே சொன்னான். எவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல.
ஆமாங்க, நல்ல வேளை அந்த அண்ணாவாவது கூட வந்தாங்க. ஆமா ஆமா சொன்னா என்னமோ கீதா கூட போயிட்டு இருக்கும்போது மாட்டிக்கிட்டானே உமா கிட்ட, அதனால அங்க கூட்டிட்டு போயிட்டாலாமா. ஆமாங்க, எப்படியும் செல்வா அண்ணன் மாட்டிக்கிறாங்க எங்கே பேசிகிட்டு இருந்தாலும். அந்த கீதாவும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, எப்போ பாரு செல்வா அண்ணன் கூடயே தான் பேசுகிறா. ஆமா ஆமா அவனுக்கு அதே வேலை தான், பேசுறது மாட்டிக்கிறதே தான். சரிங்க, உங்கள் அம்மாலாம் எதுவும் கேட்கலையா? எப்படி கேட்காம இருப்பாங்க, கேட்டாங்க. நான் இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன். அவங்கெல்லாம் பழைய ஆளுங்கள்ல, சொன்னதும் நம்பிட்டாங்க. ஆனாலும் நம்ம உண்மையை தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் சொன்னாங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லுன்னு. பரவாயில்ல, நம்பிட்டா சரிதான். அதனால தான் ஏதோ சொல்லாமல் இருக்காங்க போல. சரி சின்ன பொண்ணு, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கோவப்படாம கேளு. நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? நமக்கு தான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. எல்லாருமே கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு குழந்தை வந்தால் நல்லா இருக்கும்ல சின்ன பொண்ணு. நானும் அதை தான் கேட்கலான்னு இருந்தேங்க. இதில் கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? 2 வருஷம் ஆச்சு, எங்கிட்டையுமே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு வருவோங்க. அப்போ நம்ம சாயந்தரமா போகலாம் சின்ன பொண்ணு. என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்கான், அந்த டாக்டரையே போய் பார்க்கலாம் என்ன? சரிங்க, இப்போ போய் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அப்போ தான் என்னால் எழுந்தே வர முடியும். சரி சரி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்கல்ல, சரி போய் தூங்கு, நான் அப்புறமா வந்து எழுப்புறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, நான் ஒரு ஹாஃப் டே வரைக்கும் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணுவேன். சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போகணும்ல, அதனால. சரி சரிங்க, அப்போ ஹாஃப் டே ஒர்க் முடிச்சுட்டு என் கூட வந்து தூங்குங்க. சரிம்மா. எப்பா அப்படி உட்காந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. காலையிலேருந்து எவ்வளோ வேலை, நைட்டு ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. இதில் வேலை வேற செய்யவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவர் வேற எங்கே போனாருன்னு தெரியலையே, இன்னைக்கு குடிச்சிட்டு வருவாரோ? எப்பா வராரே. ஏன் இங்கே உட்காந்துருக்க, வேலையெல்லாம் செய்யலையா? இப்போதாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உட்காந்தேன். அதானே பார்த்தேன், நீ வேலை செய்யாமல் இருப்பியா? சரியா இங்கே உட்காந்துட்ட, என்னாச்சு? என்ன இன்னைக்கு அதிசயமாக பாசமெல்லாம் வருது? பாசம்லாம் எனக்கு எப்போதுமே இருக்கும். சரி சொல்லு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு. அதான் நேற்று முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் தூக்கமாக வருது. அப்படியா, பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டிங்களா? சரி, தூக்கம் வந்தா தூங்க வேண்டித்தானே. ஆமாங்க, தூங்க தான் போகிறேன். சரி, அந்த மாடு வாங்க லோன் போட போறேன்னு சொல்லியிருந்தியே, என்னாச்சு? அதானே, கடைசியில் இந்த காசுக்கு தானே வருவீங்க, எனக்கு தெரியுமே. ஐயோ, நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. எனக்கு தெரிஞ்சவங்க மாடு விற்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்ககிட்டயே வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மி விலைக்கு தருவாங்கல்ல, அதுக்கு தான் கேட்குறேன். அப்படிங்களாங்க, பரவாயில்லையே. தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினா கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் தான். 2 நாளில் காசு கிடச்சிரும் சொல்லியிருக்காங்க. நாம் அவங்ககிட்டயே வாங்கலாம், சொல்லி வச்சிருங்க, நம்மக்கிட்டே கொடுக்க சொல்லி. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். நீ பணம் ரெடியானது சொல்லு, நம்ம கொடுத்து மாடு வாங்கிடுவோம். சரி சரிங்க. ஆமாம், நம்ம பையன் உங்களுக்கு ஃபோன் எதுவும் பண்ணானா? அவன் என்னைக்கு எனக்கு பண்ணியிருக்கான், ஏன் கேட்குற? ஃபோன் பண்ணால் ஒரே பிஸின்னு வருதுங்க. யார்கிட்ட ஃபோன் பேசுனானே தெரியல. வேலைக்கு தானே போயிருக்கான், அங்கே யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பானா இருக்கும். தெரியல, யாருக்கு தெரியும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள நம்பவா முடியுது? சரி, ஃபோன் பண்ணட்டும், கேட்குறேன். சரி, நீ போய் தூங்கு, நான் தோட்டத்து பக்கம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவில் கேட்ட சத்தம் எபிசோட்ஸ் இந்த எபிசோடோட முடியுது. இந்த எபிசோட்ஸுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ஹாரர் ஸ்டோரி தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஹாரர் ஸ்டோரியும் போடுவேன், அதுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் நிறைய பேர் வாய்ஸ் நல்லால சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அந்த ஆப்பில் என்ன வாய்ஸ் இருக்கோ அந்த வாய்ஸ் தான் போட முடியுது. மேபி அடுத்தடுத்த வீடியோவில் போட முடிஞ்சா கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கேட்ட மாதிரியே ஹாரர் ஸ்டோரி இன்னொரு எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கும் உங்களோட ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறோம். சீக்கிரம் அந்த ஹாரர் ஸ்டோரி வரும், வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.